சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் 12 மணி ஆயிருச்சு, கண்ணு ரெண்டும் முழிச்சுக்கிச்சு, 10 கிலோ கேக்க வட்ட பிள்ளைங்க எல்லாம் கூடிருச்சு, சட்டி மேல பரல விட்டு வர டைம் ஆச்சு, ஜனங்க வர காத்துட்டு இருப்பாங்க. சரி நம்ம கிளம்பலாம். கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க எல்லாம் வந்தது. நம்ம ஒரு நிமிடம் எழுந்து நின்று கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். எல்லாரும் எழுந்துருங்க, எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்கம்மா. எழுந்துருங்க. கர்த்தரை ஆராதிக்கலாம். சரி, நம்ம கண்களை மூடி கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். 5 minutes later. சரிம்மா எல்லாரும் உட்காருங்கம்மா. கர்த்தரை நம்ம ஆராதிச்சோம். சரிம்மா, நம்ம பிரசங்கத்துக்கு போயிடலாம். ஐயாமார்களே, பிரசங்கத்துக்கு போயிடலாமா? சரியா, எடுத்துக்குங்க. புதிய ஏற்பாடு எபிரேயர் அதிகாரம் 13 வசனம் 8. நீங்க யாராவது படிக்கீங்களா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஏமா நீ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும், ஆமா, இன்றும். ஆமேன். அந்த சகோதரிக்கு எல்லாரும் கரங்கள் தட்டி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. நம்ம தான் மாறிடுறோம். அநேக நேரத்துல சூழ்நிலைக்காக நம்ம மாறிடுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பச்சை மாரி அவன் நேரத்துக்கு நேரம் மாறானேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தான் அப்படி மாறிடுறோம். ஆனா கர்த்தராகிய தேவன் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் உங்களுக்காக இந்த வருஷத்துல வாக்குத்தத்த கார்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் வரிசையா கர்த்தருடைய வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டு போங்க. சின்ன ஜெபம் பண்றேன் நானு. ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க எல்லாரும் வரிசையா, பெண்கள் இந்த பக்கமாகவும் ஆண்கள் இந்த பக்கமாகவும் தேவனுடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவாதி தேவனே, அப்ப இயேசு கிறிஸ்துவே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறீங்கப்பா. உமது உயிருள்ள இந்த வாக்குத்தத்த வசனத்தை மக்கள் சந்தோஷமா அதை எடுத்து பெற்றுக்கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை நாங்க ஜெபிக்கிறோம், எங்க ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொருவரா இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டு போங்க. முதல்ல ஐயா சார்லஸ் ஐயா, நீங்க வாங்க. முதல்ல கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டு போங்க. வாங்க. உங்களுக்காக வாக்குத்தத்த அற்புதமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஐயா சொல்றேன். ஐயா ரொம்ப நன்றி ஏசையா. அலையா ரொம்ப நன்றியா ஏசையா. ரொம்ப நன்றியா ஏசையா. ஐயா நீ பச்சி போடுறீங்கய்யா? நானே பச்சி காட்டுமா சார்லஸ் ஐயா? ஐயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றாருயா. அப்படிங்களா? ஆமாயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா ஏசையா நன்றியா. 1 year later. சொல்லுங்கய்யா. ஆமாய்யா, நீங்க அப்படிங்களா? இந்த வரையா பிளே பண்ண இந்த வரையா? சரி, கொஞ்சம் பேர் வந்துடுறியா? சரி. வந்து 1 year later. டைம் ஆயிடுச்சு. பைப்ல எங்க தேர்ந்தேன். எங்க வச்சேன்? அம்மாங்கப்பா, அம்மாங்க வெளி தெரியுதா? பைப் எங்க வச்சுக்கிட்டே பாருங்க. எனக்குதா வா வா, எதுக்கு எனக்கு காட்டு வா வா வா.
எங்கிட்டா எங்க எங்க பா இது எங்கடா இது எங்கடா இதுயா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 Oda, kenapa saya lantas? Itu saya sedang lah. Kalau sedih reti mau itu dosa, buat mana sedih kan? The next day. Nah kare, nah masuk nanti dia. Saya kira asal orang itu சொல்றாங்க சொல்ல இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லையே. நான் கேட்டுக்குது. கனவே தெரியுது. வேலை இல்லை, கஷ்டம் எதுவுமே இல்லை, கை காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் வருஷமே இல்லை. அப்புறம் சார்லஸ் சொல்றியா நான் எப்படி இருக்கீங்க? எப்படிங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன எப்படி போகுது வாழ்க்கைலாம்? ஏதோ போய்ங்க. என்ன வரும்போது என்ன புலம்பினே வந்தீங்க, என்ன சொல்லுங்க? வருஷம் காது ஒண்ணு எடுக்கிறான் நடிக்க மாட்டேன். அது என்ன பார்த்துட்டு தெரியல. சரி, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு ஆண்டவரு? பாருங்க, பச்சை பாருங்க ஐயா. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு வாக்குத்தத்தம் வந்திருக்கீங்க. அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் நடிக்க ஐயா. வருஷம் எடுக்கிறான். அப்புறம் அப்படிதான் வரதுக்காண்டி வருஷம் நடக்கல. சார்லஸ், நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் பண்ற தப்புன்னா தெரியுங்களா? வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு அந்த வாக்குத்தத்தை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறீங்க. ஐயோ, ஆண்டவர் எனக்கு நல்ல வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனா அந்த வாக்குத்தத்தை எடுத்து பைபிள் வைக்கிறீங்க, அதோட அடுத்த நியூ தான் எடுத்து பாக்குறீங்க. அப்போ நீங்க பைபிளை திறந்தே பாக்குறது இல்ல, பைபிளே படிக்கிறது இல்ல. கிடையாது. எப்ப ஒரு வருஷம் நியூ வருது அப்ப இருப்பான், தீங்க அப்படியே வச்சு வச்சுட்டு மறுபடியும் போயினா இருப்பான் ஐயா. இந்த மாதிரி இருந்தா எப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆண்டவரோட வார்த்தையை நீங்க வாங்கிட்ட மட்டும் போதாது, அந்த வார்த்தையை விசுவாசிச்சு தினமும் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமா, ஆபிரகாம் எடுத்துங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் அதன்படி விசுவாசமா நடந்தாரு. அவர் விசுவாசமா நடந்து தேவன் எனக்கு இது கொடுப்பாரு அப்படி முழுசா நம்பினாரு. நம்பினால்தான் ஆபிரகாம் நம்ம எல்லாரும் விசுவாசம் தந்தைன்னு சொன்னோம். அதனால நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்தா மட்டும் என் வாழ்க்கையில எல்லாம் நடந்துரும், எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமா வந்துரும் அப்படின்னு நீங்க நினைக்கிற கூடாது. புரியுங்களா? அதாவது ஒண்ணு புரிஞ்சுங்க, நீங்க ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை எடுத்து அதை சந்தோஷமா வாங்குறீங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுன்றதுக்காக நீங்க தினமும் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வாழ்க்கைக்கு நிறைவேறும். போன வருஷம் நீங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருல, அது எடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. Flashback. ஐயா எஸ்ஐயா, ஐயா எஸ்ஐயா, ஐயா நீ பச்சை சொல்லியா? ஓ, நானே பச்சு காட்டுமா சார்லஸ் ஐயா? ஐயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் நீ ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்றாருயா. ஆமாயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. மறுபடியும் கவனிங்களா? அந்த வாக்குத்தத்தம் எடுத்து விட சரி, நீங்க அதை வச்சு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பண்ணதே இல்ல. அது எத்தவனா அதே வச்சு போட்டு போயா. 10 வருஷம் நாங்க காதை இருப்பேன், எட்டு பாப்பேன். வருஷம் இருந்தாலும் சரி, 10 வருஷம் எட்டு பாப்பேன், எட்டு வச்சு பூட்டி வச்சிருவேன் ஐயா. ஆமா, அப்ப நீங்க ஒவ்வொரு வருஷமும் நியூ இயருக்கு வாக்குத்தத்தத்தை வாங்குறீங்க. வாக்குத்தத்தத்தை கார்டை வாங்கி சந்தோஷமா வாங்குறீங்க. ஆனா அந்த வாக்குத்தத்த கார்டை வாங்கி நீங்க பைபிள்ல வச்சிருக்கீங்க. அப்ப இதுல என்ன தெரியுது? நீங்க பைபிளை எடுக்கதே இல்ல, பைபிளை நீங்க எடுத்து படிக்கிறதே இல்ல. நீங்க பைபிளை எடுத்து படிக்காமலே எப்படிங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேறும்? ஒரு நிலத்துல ஒரு விதையை போறீங்க, ஏதோ ஒரு விதையை போறீங்க. அந்த விதையை போட்டு விட்டுட்டா ஒரு 6 மாசத்துல தானா அது வளர்ந்து மரமாயிடுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த விதைக்கு தினமும் தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும். அந்த விதையை பராமரிச்சாதான் நாளைக்கு அது வளர்ந்து மரமாகும். அந்த மாதிரிதாங்க நாம ஆண்டவர் கிட்ட இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கினா மட்டும் போதாது, அதுக்காக தினமும் காலையில உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நாம தினமும் ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சரிங்களா? சரியா. சார்லஸ், இப்ப நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னா எப்படி பேசுவார் தெரியுங்களா?
இந்த பைபிள் வசனம் மூலியமா தான் பேசுவாரு. நீங்க இந்த பைபிளே வாசிக்கிறது இல்ல, அப்ப எப்படி சார்லஸ் உங்களை ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரு? ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு நீங்க இடம் கொடுக்கறதே இல்லையே, எப்படி பேசுவாரு? என்ன இது? ஐயா அந்த முட்டாள விட்டு அங்க முன்னே தெரியா இப்ப சொல்றீங்க, இதுக்கு படிக்கிறேன். சரிங்க சார்லஸ், அதாவது நீங்க இவ்வளவு நாளா ஒரு கண்மூடித்தனமா இருந்திருக்கீங்க. இத பாத்துட்டு இருக்க நீங்களும் கூட இவர மாதிரி எவ்வளவு பேர் அந்த வருஷ பிறப்புக்கு மட்டும் வாக்குத்தத்தம் கார்டு எடுக்கிறீங்க. வாக்குத்தத்த கார்டு எடுத்து அதை சந்தோஷமா வாங்கிட்டு போறீங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில எதை செஞ்சிருவாரு அதை செஞ்சிருவாரு சொல்றீங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணோம், ஜபிச்சாதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவார். நிறைய பேரு இன்னைக்கு அந்த பைபிளை எடுத்து திறந்து கூட பாக்குறது இல்ல. அந்த வாக்குத்தத்தம் அந்த வருஷம் வாங்கிட்டு போறீங்களே சரி, அதோட அது எங்க இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. அப்புறம் எப்படிங்க உங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் நடக்கும்? அதனால நீங்க அந்த ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் எடுத்து பேசுறதுங்க. அந்த வாக்குத்தத்தின் படி நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும், அது நிறைவேறணும்னு ஆண்டவர் சமூகத்துல காத்துன்னு ஜெபம் பண்ணா மட்டும்தான் இந்த வருஷம் இல்ல எல்லா வருஷமும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். சரிங்களா? ரொம்ப நன்றி. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.